I think some of your friends are not able to join, so I'm making this program live. So you can share this link to the people who are not able to join and utilize the program, even live. Okay, or make fine. So நம்ம இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டூலையும் அதுல இருக்க டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தே ஆர் ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் தே ஆர் ஏர்னிங். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் இன் எனி பிஸ்னஸ். ஸோ நம்ம இப்ப ஒரு கரியர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டூயிங் இன்ஜினியரிங். இட் இஸ் நாட் தட் யூ ஆர் கோயிங் டு பிகம் யுவர் ப்ரொஃபஷனல் பர்சன் ஆர் நீங்க உங்க ஃபீல்ட்ல ஒரு ஜாப் போறீங்க அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா இருந்தா கூட, நவடேஸ் மெனி பீப்புள் ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் சிங்கிள் இன்கம். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இப்ப இருக்க டிஜிட்டல் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா எனி ஒன் கேன் ஆட் யுவர் செகண்ட் இன்கம் ஈஸிலி பை சிட்டிங் அட் ஹோம் இஃப் யூ ஹேவ் இன்டர்நெட் கனெக்ஷன். இப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் ஃபார்முலா ஃபார் டிஜிட்டல் என்டர்பிரனர். ஸோ நீங்க ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமா யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் அண்ட் டூல்ஸ் உங்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் செக் வித் யூ. நம்மளோட இந்த ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்ட எத்தனை பேருக்கு ஒரு நியூ ரீசெண்டா வந்திருக்கிற ஒரு ட்ரெண்டி ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்பை பத்தி அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 40% ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் எஸ் யூ ஹேவ் இன்ஸ்டால், விச் மீன்ஸ் ரிமைனிங் 60 ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனில் நீங்க இருந்தீங்கனாலும் whenever you started, keep on updating, you will sustain in that field. Whatever the profession, whatever the field you choose, whatever the job you go, wherever you start your journey as person, whatever you do, you have to update yourself every day. Every day you have to learn something new. Whenever you start learning something new, it doesn't mean that you are growing, you are improving. நீங்க எப்ப அந்த லேர்ன் பண்றத இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்பதான் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அதை நீங்க க்ரோ ஆறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் செஷன்ல சம்திங் வி ஆர் கோயிங் டு இன்டராக்ட், சம்திங் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். இதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டேன், ஏதோ ஒண்ணு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்ப நீங்க வீட்டுல போயிட்டு உங்க ஹாஸ்டல்ல போயிட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்களோ அட் தட் டைம் யூ ஆர் ஸ்டார்டட் க்ரோயிங். நேற்றே என்னை விட இன்றைய நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுவேன். நேற்றைய என்னை விட இன்றைய நான் எந்த அளவுக்கு முன்னேறுகிறேன். யூ ஹாவ் டு கம்பேர் யுவர் செல்ஃப், நாட் வித் யுவர் ஃப்ரெண்ட், நாட் வித் யுவர் colleagues, anyone. Just compare with you with yesterday you. Whenever you have started comparing, you may start growing towards your goal. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக்ல போய் நம்ம லைப்ரரியில போய் ரொம்ப டைம், ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போய் சர்ச் பண்ணா டெக்ஸ்டா கொடுக்குது, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா வீடியோவா கொடுக்குது, குவாரால போய் சர்ச் பண்ணா நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் டைரக்ட் ஆன்சரா கிடைக்குது. ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ற விதம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன்னு. ஒரு ஊர்ல ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல போய் பேசுறாரு. இந்த மாதிரி உங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாப் எதுவும் வேலைக்கு ஆள் எதுவும் தேவைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்.
ஸோ அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அந்த இன்ஸ்டியூட்ல போய் உங்க இன்ஸ்டியூட்ல ஜாப் எதுவும் தேவைப்படுதான்னு கேட்கிறாரு. அவங்க ஜாப் தேவைப்படுதுப்பா, யாருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பையன் இல்ல சார், எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வேர்டு, எக்ஸல் அப்படிங்கிற டூல்லாம் சொல்லுவாங்களா, அது தெரியும். உங்கள்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறேன், எனக்கு ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அந்த ஓனர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே அந்த பையன், நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார், நீங்க எனக்கு எந்த சேலரியும் கொடுக்க வேண்டாம், நான் எனக்கு வீட்டுல பொழுது போலேங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுறாரு. உடனே எந்த ஓனரா இருந்தாலும், நாட் ஒன்லி அந்த பிசினஸ் பர்சன், ஸோ எந்த ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தாலும் கண்டிப்பா இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், என்னது காசே கொடுக்காம நமக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி ஓகே தான் பண்ணுவாங்க. அப்படி ஓகே பண்ண உடனே இந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு மாசம் 2 மாசம் ஃபுல்லா நல்லா டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டயத்துல சண்டே ஃபுல் டே அங்க இருந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்றான். ஒரு மாசம் கழிச்சு அந்த ஓனர்கிட்ட போய் இன்னொரு டீல் பேசுறான். சார், இப்ப ரீசெண்டா சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரெண்டியா வந்துகிட்டு இருக்காங்களே, அது இங்க இருக்கிற இந்த அக்காவுக்கு வந்து தெரியும், எனக்கு அவங்கள சொல்லிக் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கேட்கறான். இந்த ஓனருக்கு அதுல ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாதுல்ல, அந்த அக்கா இப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ போய் கத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்றான். உடனே இந்த பையன் சரி அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ்வலா அந்த கோர்ஸோட டூரேஷன் 3 months. இந்த பையன் 1.5 monthsக்குள்ளேயே கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்ப இந்த டோட்டல் 4 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அந்த பையன் போகாம இருக்கான். அந்த ஒரு நாள்ல அவனுக்கு கால் வருது. என்ன தம்பி வரல அப்படின்னு சொல்லி, யார்கிட்ட இருந்து? மேனேஜர்ல இருந்து கிடையாது, அங்க ஒர்க் பண்றவங்க இருந்து கிடையாது, அந்த ஓனர்கிட்ட இருந்து. கால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் சொல்றான், இல்ல சார், நான் வீட்டுல ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டேன், வரணும், நானே நேர்ல வரலன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இந்த வயசுல இப்பவே என்ன டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்கிங் ஆகி என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் கேட்கிறான், இல்ல சார், இப்ப எனக்கு நீங்க எவ்வளவு சேலரி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே பால கொடுக்குறான். He started agreeing for some pay and he started earning from that age. அந்த ஒரு habit of learning and implementing, learning and teaching, learning at the right place, learning at the right content, become this particular person Tamila Karthi. ஸோ 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பர்டிகுலர் நிறைய பேர் யோசிப்பாங்க, அப்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பமோ ஒருவேளை அந்த சேலரிக்காக போனாங்களோ, நாட் அட் ஆல். போத் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் அப்படி போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பட் த ரீசன் ஐ இன்வால்வ்ட் myself to earn something at that age is the entrepreneurship skill what I had at that age itself. So what I am requesting, what I am suggesting you all today is start implementing something whatever you have learned already. Even though you are doing your curriculum, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நிறைய டிஜிட்டல்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் டைம் கிடைக்குது. ஸோ இந்த டயத்துல வாட் யூ ஆர் லேர்னிங் லாட், யூ ஹாவ் லாட் அண்ட் லாட் ஆஃப் டைம் கம்பேர் வித் லாஸ்ட் 2 years. இந்த 2 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. why to waste those time? Just implement, just utilize those time wisely. அந்த டயத்தை நீங்க எந்த அளவுக்கு கவனமா யூட்டிலைஸ் பண்றீங்களோ, that's come your growth started. Maybe it is towards your career or it may not be towards your career, whatever it may be. Spend something wisely. நீங்க ஒவ்வொரு செகண்டும் உங்க டேல கிடைக்கிறது 86,400 செகண்ட் கிடைக்குது ஒரு நாளைக்கு. இதை நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் நம்மளோட வளர்ச்சிக்கே ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்டோரி, இந்த இன்சிடென்ட்ல இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கான்செப்ட்ல போலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியா, ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க காலேஜ் படிக்கும் போதுல ஆர்கூட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்கூட் சுத்தமா இல்லாம ஃபேஸ்புக் க்ரோ ஆச்சு. இப்ப இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், கூகுள் மை பிஸ்னஸ், அப்படி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் வி கெட்டிங் அவுட் ஆஃப் இட்? இஸ் இட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்? ஹவு மெனி ஆஃப் யூ நோ ஃபேஸ்புக் நேம் இஸ் கோயிங் டு சேஞ்ச் வெரி சூன்? ஃபேஸ்புக்ங்கிற நேம் இவ்வளவு ஃபெமிலியர் ஆயிடுச்சு, இவ்வளவு பிராண்ட் ஆயிடுச்சு, இவ்வளவு மோனோபொலி ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
soon Facebook name is going to change. Some discussions are going on, you can just google it. ஸோ இந்த இவ்வளவு சேஞ்சஸ் நடந்துட்டே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு மோகம் எப்பயுமே எல்லாருக்குள்ளயுமே இருந்துட்டே இருக்கு. ஜென்ரேஷன் கேப் இல்லாம ஈவன் இப்ப லாக்டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்க கூட இல்ல எஜுகேட்டட் ஒரு ஒரு எஜுகேஷன் நாலேஜே இல்லாதவங்க, ஸ்கூலே படிக்காதவங்க கூட சோசியல் மீடியால அவங்கள நினைச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி உள்ள எங்கேஜ் ஆறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃப்ளோர். ஒரு பிசினஸ்ல எங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் பர்சன் கேட்டோம் அப்படின்னா எங்க உங்க கஸ்டமர் இருக்காங்களோ அங்க அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாரோட ஆன்சரா இருக்கு. அப்ப எல்லா கஸ்டமர்ஸும் சோசியல் மீடியால இருக்காங்கன்னா நம்ம அங்கதான் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பிசினஸ் பர்சன் இந்த சோசியல் மீடியாவை சூஸ் பண்ணி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேனே, இப்ப நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கீங்க, மதுரை டு சென்னை ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெட் பஸ் இல்ல புக் மை டிராவல் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்கு, அதுல போய் ஒரு டிக்கெட் சர்ச் பண்றீங்க. மதுரை டு சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பஸ் டிக்கெட் சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணிட்டா நீங்க புக் பண்ணல, யூ ஆர் கமிங் பேக் டு ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட் எவர் இட் மேபி. இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு சைட்ல ஆர்டிகல் உங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடாவே ஏதாவது ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு சர்ச் பண்ணீங்களோ அந்த ஊரோட பேரு போட்டு சென்னை டிக்கெட் கெட் 10% டிஸ்கவுண்ட் புக் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரொமோஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் போஸ்ட் மீ இந்த சேட் பாக்ஸ் எம்இ அப்படின்னு சொல்லி சேட் பாக்ஸ்ல போடுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப் கமெண்ட் லைன் கொடுக்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? இது என்ன, எதனால இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க ஏதோ இதை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்க வந்து மேபி ஒரு சாரி ஒரு காஸ்டியூம் பத்தி ஒரு ஸ்பெக்ஸ் பத்தி ஏதோ ஒண்ணு நீங்க எங்கேயாவது சர்ச் பண்ணிருப்பீங்க. அந்த சர்ச் பண்ண டேர்ம் வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஆஃபரா உங்களுக்கு டிஸ்கவுண்டா உங்க முன்னாடி அந்த ப்ரொமோஷன் வந்து உட்காரும். How many of you have? Yes, data gets shared. Definitely. Tanika Sri Chittambaradasan. I am going to share you the reason, Chittambaradasan. Sorry if I am not good at pronouncing your name well. ரொம்ப சின்னதா ஸ்கிரீன்ல தெரியறதுனால. Yes, thank you Priya, thank you Devesh, Jay, Ganesh, Dumadi. Okay, super. So இது ஏன் ஐ திங்க் தட்ஸ் குக்கீஸ். யா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். குக்கீஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு லைட்டா சொல்லிடுறேன். குக்கீஸ் இஸ் நத்திங் பட் வேர் ஆர் ப்ரௌசிங் டேட்டாஸ் கெட் ஸ்டோர் டெம்பரவர்லி. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீடார்கெட்டிங் இல்லைன்னா ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை அவர் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருந்தா அவர் வாங்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்டர்நெட் டெர்மினாலஜில ரீமார்க்கெட்டிங் இல்லைன்னா ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு கோடு இருக்கும். ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு டெலிவர் பண்ணிடும். யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் டேட்டா ரிலேட்டடா ஆட் போடுறாங்களோ அவங்களை அதுக்கு டெலிவர் பண்ணிடும். ஸோ அவங்க இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும், ஈஸியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ இப்ப நான் சோசியல் மீடியால நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிருந்தீங்க, நான் சும்மா ஒரு வீடியோ பார்த்துக்கிருந்தீங்க, ஒரு ஆர்டிகிள் ரீட் பண்ணிக்கிருந்தீங்க, இல்ல உங்களோட பர்த்டே போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்க கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா உங்களை அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி செலக்டிங் தோஸ் ப்ராசஸ். ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவை ஒரு பிசினஸ்க்குன்னு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தளமா மாறிச்சு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா நாட் ஓன்லி சோசியல், டோட்டல் டிஜிட்டல். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வி கேன் ஈஸிலி டார்கெட் த பீப்புள். எனக்கு சென்னையில இருக்கிற, அதுவும் இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற இந்த ஏஜ் குரூப், இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என் ஆடு காமிச்சா போதும் அப்படின்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரோவா என்னால டார்கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறேன். எங்களோட தமிழா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் தி பிசினஸ் டிராவல் ஏஜென்சி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நாங்க டூர் பேக்கேஜஸ் டார்கெட் பண்றோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து
ஹனிமூன் பேக்கேஜ் செல் பண்றேன்னு வச்சுக்கிடுவோம், லெட் அஸ் அஸ்யூம். ஸோ நான் ஆடு போடும்போது என்ன நாங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுல ஒரு தமிழ்நாட்டுல லாஸ்ட் 6 monthல மேரேஜ் ஆன பீப்புள் யாரோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னால போட முடியும். ஸோ இது என்ன ஆகும், ஒரு ஒரு 6 கோடி மக்களுக்கு போறதுக்கு பதிலு அந்த 6 மாசத்துல கல்யாணம் ஆன ஒரு 3000 பேருக்கு மட்டும் என் ஆடை நான் காமிக்கிறேன்னா அதுக்கான செலவு 6 கோடிக்கு பண்றது மாதிரி செலவு பண்ண தேவையில்லை. அந்த 3000 பேருக்கு என்ன செலவோ அதை மட்டும் என்னால பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டூல் இந்த சோசியல் மீடியா. ஸோ சோசியல் அண்ட் டிஜிட்டல் மீடியா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. டிஜிட்டல் மீடியால இருக்க ஒன் ஆஃப் த பார்ட் தான் சோசியல் மீடியா. ஸோ எந்தெந்த மீடியால டிஜிட்டலா இன்டர்நெட்டோட நீங்க ப்ரொமோட் பண்றோமோ அது எல்லாமே டிஜிட்டல். இதுல நம்மளோட இன்னொரு பர்சனோட கனெக்ஷன், அவங்களோட கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா சோசியல் மீடியா, தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் எங்களோட டிராவல் ஏஜென்சி நாங்க பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அது என்னால டார்கெட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அவுட் தேர் ஹியர் ஃபார் அஸ் இஸ், இப்ப இந்த டார்கெட்டிங் சொன்னேன்ல, இந்த பிசினஸ்க்கு இந்த பர்சன் டார்கெட் பண்ணணும், இந்த ஏரியால இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றவங்க பேரு ஆடியன்ஸ் ஆட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிசினஸ்க்கு எந்த ஆடியன்ஸை நான் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆடு பண்றவங்களுக்கு இல்ல ஒரு பிசினஸ் பர்சனுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றவங்க அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அவுட் தேர் இன் த மார்க்கெட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ டூ எனிதிங், நீங்க டிஜிட்டலா எதுவுமே பண்ண போறது கிடையாது. யூ ஜஸ்ட் அனலைஸ் த ஆடியன்ஸ் அண்ட் யூ ஆர் கிவிங் த ரிப்போர்ட் டு த பிசினஸ் பீப்புள், தே கேன் பே யூ. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும், என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. ஸோ ரொம்ப பேசிக்கா ஒரு பிசினஸ் மாடல் தெரிஞ்சுக்கணும். டிராவல் ஏஜென்சினா யாரு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, எந்தெந்த ஏரியாவை அவங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பிசினஸ் பர்சன்ட்டையோ இல்ல அந்த ஆடு அக்கௌண்ட் ஹோல்டர்ட்டையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃப்ரேம் தட் பர்டிகுலர் ப்ராசஸ். ஸோ இது ஒரு வகை. இது மாதிரி நம்ம என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மீடியால அவைலபிள் இருக்கு, அதை எப்படி நீங்க கிராப் பண்ணிக்கலாம், அதை எப்படி உங்களோட கரியர்ல உங்களோட குரோத்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து பார்க்க போறோம். அண்ட் டெஃபினட்டா இந்த கொஸ்டினுக்கு என்ன மேக்ஸிமம் ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியும். டு யூ மெயின்டைன் யுவர் அக்கௌண்ட்? உங்க பேங்க் அக்கௌண்ட் கேட்கல, உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல அதுக்கு ஒரு பிஏ வச்சு ஒரு உங்க கசின்ட்ட உங்க தம்பிட்ட இந்த மாதிரி கொடுத்து மெயின்டைன் பண்ண வைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஆன்சர் மீ இன் தி chat box. மேக்ஸிமம் ஆஃப் ஆன்சர் ஆர் 99% ஆஃப் ஆன்சர் என்ன வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்களா? I don't need to ask you question, are you in social media? Because current generation கண்டிப்பா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. So definitely I'm asking yes. I thought 99%, we are getting 100% of answers yes, 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 yes. Super. சூப்பர். உங்க அக்கௌண்ட்டை நீங்க வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. Danshika, no, he is not maintaining any of our account. He is just having the data. Right? ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த சென்ஸ் நம்ம வந்து போஸ்ட் போடுறோம், நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறோம், இல்லை யாராவது போஸ்ட்ல போய் கமெண்ட் பண்றோம், எல்லாமே நம்ம பண்றோம். இது எல்லாத்தையுமே உங்க வீட்டுல உட்காந்து உங்க லேப்டாப்ல உட்காந்து இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ்காரங்க வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, கான்ட் வி டூ இட்? இதை பண்றதுக்கு வேற என்ன நம்ம கத்துக்க வேண்டியதுக்கு ஒன்றும் கிடையாது. பீரியடிக்கா போஸ்ட் போடுறோமா, போஸ்ட் போடுறதுக்கான இமேஜ் அவங்க கொடுத்துருவாங்க, கான்டென்ட் அவங்க கொடுத்துருவாங்க, வெப்சைட் நேம் கொடுத்துருவாங்க, லாகின் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. நம்ம போஸ்ட் போட போறோம். ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறோம். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை பிசினஸ் பர்சன் நோட்டிஃபை பண்ண போறோம். இவ்வளவுதான். ஸோ இதுக்கான ஜாப் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா
அக்கௌண்ட் மேனேஜர், அவ்வளவுதான். ஸோ இல்லைன்னா சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருனாலும் ஈஸியா பண்ணிட முடியும். வேர் கம் டிஃபிகல்டி, வேர் யூ கெட் சம் டிஃபிகல்டிஸ் லைக் நீங்க ஒரு பர்டிகுலர் பிசினஸ ஈவன் மேபி ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது யூல் கெட் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ், யூல் கெட் லாட் ஆஃப் ரிவ்யூஸ், யூல் கெட் லாட் ஆஃப் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்க எப்படி என்கேஜ் பண்றீங்க, அந்த கிளைண்ட் கூட கிளைண்ட் டேட்டாவை கேட்டு அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ட்ட நீங்க எப்படி என்கேஜ் பண்றீங்க அப்படிங்கிறதுல இருக்கு உங்களோட திறமை. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் கான் வி டூ இட் ஈவன் ஃப்ரம் டுடே? இன்னைக்கே இந்த வேலையோட ஒர்க்கை இப்ப எங்க கம்பெனில இருந்து ஒரு பர்சன் கான்டாக்ட் பண்ணி உங்கள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறாங்கன்னா, கான்ட் யூ டூ இட்? ஐ டோன்ட் நீட் ஆன்சர் ஃப்ரம் யூ, டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டிஜிட்டல்ல கிடைக்குது. வேற எந்த ஃப்ளோர், வேற எந்த ஃபீல்டா இருந்தாலும் இந்த என்ட்ரி லெவல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் வேற டிஜிட்டல் என்ட்ரி லெவல் ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம. பட் ஹேண்ட்லிங் கம்ப்யூட்டர் யூ நீட் சம் பேசிக் communication skill, that's all. Not as a verbal communication, you should have a written communication, right? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதுல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஒரு லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிங் அட் ஹோம், யூசிங் யுவர் லேப்டாப், ஜஸ்ட் ஹேவிங் இன்டர்நெட் கனெக்ஷன், யூ கேன் டூ எனிதிங். It is not that you are going to maintain only one account. Even we have some of our teammates who are working from home, who is maintaining 5 to 7 clients profile, which is maintained by a single person who has studied +2. Really, you may get shocked because that much easy work is this. So நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து நீங்களே உங்க சர்க்கிள்ல இருக்க சில பிசினஸ் பர்சனோட டிஜிட்டல் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க ஃபேஸ்புக்ல எவ்வளவு ரெகுலரா போஸ்ட் பண்றாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ரெகுலரா போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. எப்படி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு காலேஜுக்கு ஆடிட்டிங் வர்றாங்களோ அது மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியா ப்ரொஃபைல் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்களே பண்ணலாம். இப்போ ஒரு டிராவல் ஏஜென்சி எடுக்கிறீங்க, மதுரையில இருக்க ஒரு டிராவல் ஏஜென்சி ரொம்ப சூப்பரா டெய்லி ஒரு 4 போஸ்ட் போடுறாங்க. இன்னொருத்தர் உங்க ஏரியால திண்டுக்கல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துக்கு 2 போஸ்ட் தான் போறாருன்னா, இந்த 2 உட்காந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு நீங்க அதை பத்தி பேசுனீங்கன்னா, சார் நீங்க எதுக்கு பண்ணாம இருக்கிறீங்க, வாங்க உங்களுக்கா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன், நீங்க எனக்கு ஒரு 2 மாசம் என் வேலை எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சேலரி கொடுங்க, நான் 7ஆப்ல போட்ட அதே அக்ரிமெண்ட் நீங்க போட்டு பாருங்க. டெஃபினட்டா ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ வில் கெட் அன் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேர் யூ கேன் learn and learn during when you are learning. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு ஐடியாவா, ஒரு சஜஷனா, ஒரு ரெக்வஸ்டா, ஒரு அப்ளிகேஷனா நான் இங்க கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டூரிங் அவர் கான்வர்சேஷன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் அட் எனி டைம் யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஒன் வே கம்யூனிகேஷன். யா. ஸோ அண்ட் ஒன் மோர் ப்ராசஸ். ஓகே சார், எனக்கு வந்து இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. Then what is my uniqueness? I need to start something new. I want to do something unique. I want to do something creatively. அப்படி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா, you have a great opportunity to become a designer in this particular digital field. ஒரு particular designer nowadays, instead of learning Photoshop, Corel Draw, Adobe Illustrator அப்படின்னு எக்கச்சக்க டூல்ஸ் லேர்ன் பண்றதுக்கு பதில் ரொம்ப சிம்பிளா வித்தின் 1 or 2 days they are learning some online design making tools and they are rocking with their designs. Before going to the next point of discussion, I just want to ask you, how many designers are here? How many of you are having experience in designing in online? Photoshop இந்த மாதிரி டூல்ல டிசைன் பண்ணிருக்கீங்களா? Anyone of, at least out of 100, I guess 2 to 3% will be there in whatever field they are. Out of 100, definitely 2 to 3% minimum they will be there, those who know designing.
basic Photoshop designer. Okay, super. We have Parthiban with us. Anyone else? Photoshop Corel இல்ல மொபைல்ல நிறைய ஃப்ரீ டூல்ஸே இப்போதான் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ்ல கூட உங்களால டிசைன் பண்ண முடிஞ்சு. எஸ், மொபைல் எடிட்டர் ஒருத்தருக்கார், சிதம்பரநாதன். சூப்பர். வேற யாராவது? மேபி உங்க ஃப்ரெண்டோ, நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேனே, கேன்வா அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஐ போஸ்ட் இன் த சாட் பாக்ஸ். CANVA. ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ யூ கேன் அக்சஸ் இன் த லேப்டாப். ஸோ இந்த பர்டிகுலர் டூலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டிசைன் customized template. For example, லேப்டாப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன் அப்படின்னா, லேப்டாப் இருக்கிற மாதிரியும் அந்த லேப்டாப் பக்கத்துல சேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி டெம்ப்ளேட் அது டிஃபால்ட் அப்படியே வந்துடும். அந்த பிராண்டோட லோகோ எடுத்து வைக்கிறோம், அந்த பிராண்டோட ஃபோன் நம்பரை டைப் பண்றோம், அவங்க கொடுக்குற பிரைசிங்கை எடிட் பண்றோம், அப்படியே டவுன்லோட் கொடுக்குறோம், ஒரு இமேஜா சேவ் ஆயிடும். தட்ஸ் ஆல். வித்தின் மேட்டர் ஆஃப் 1 or 2 minutes you can design a pamphlet, you can design a cover photo, whatever it may be. நாங்க காலேஜ் படிக்கும் போதுல என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் மிஸ்டர் ஜீவா, லைக் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் போட்டோஷாப். வித்தின் half an hour he'll design banners for all our college symposium and conference work. பட் அதே நேரத்தில் அந்த டிசைனர் இல்லாம அவங்க வெளியே போய் அதை ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா காலேஜ் ஃபண்ட்ல இருந்து அந்த டிசைனிங்கான ஒரு 500 rupees 1000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த டூலை வச்சு இந்த போட்டோஷாப் கோர்ல பண்ற எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியும். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டிசைனிங் சம் pamphlets for business. Also, this particular tool has all kind of platforms, all kind of presentations. ஈவன் PowerPoint பிரசன்டேஷன்ல பண்ண முடியாது, நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா அனிமேட்டடா பண்ண முடியும். உங்களோட ரெஸ்யூமை ஈஸியா இதுல பில்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் என்னோட ப்ரொஃபைல் சசிரேகா மேம் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த ரெஸ்யூம் நானே கேன்வால டிசைன் பண்ண ஒரு ப்ரொஃபைல். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொஃபைல அதில் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட விசிட்டிங் கார்டு, ஒரு பிசினஸ் பர்சன் விசிட்டிங் கார்டு தேவை, அவருக்கு ஒரு லோகோ தேவை, என்ன வேணாலும் இதில் நீங்க டிசைன் பண்ணி அவர் கூட நீங்க அவருக்கு லைக் நீங்க உங்களை வந்து இன்னொரு பிசினஸ் பர்சனுக்கு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஆளை வச்சு ஏன் ரெஃபர் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கரண்ட்லி நீங்க இன்னைக்கே போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இட் மே நாட் பி பாசிபிள் while you are doing your career, your engineering, but you can start your side business. That's why I'm recommending these kind of words. So in the situation you can become a designer very easily if you have a creativity, if you have a knowledge of color combination. So இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஒரு டிசைன் பண்ணி உங்களால ஒரு பண்ணிக்க முடியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய பிசினஸ் பர்சன்ஸ் நீங்க போய் உட்காந்து டீல் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்க டைம் ரெடியூஸ் ஆகணும். தட்ஸ் ஆல். Nowadays time is money. So if you save them their time, they'll ready to pay you. அவங்களோட நேரத்தை நீங்க அவங்களுக்காக சேவ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பே பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த சேவ் பண்றத எப்படி பண்ற போறோம், அவரால் டிசைன் பண்ண முடியல, நீங்க அவருக்கு டிசைன் பண்ணி கொடுக்க போறீங்க, அதுக்கான பே அவர் உங்களுக்கு கொடுத்துட போறாரு. சிம்பிள். ஸோ திஸ் குட் பி அ சான்ஸ் ஆஃப் ஈவன் ஒரு 3 years பிஃபோர் நான் படிச்ச காலேஜ்ல நான் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் செஷன் எடுத்து அதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் கொடுத்து ஒரு 7 ஃபீல்டு, இன்னைக்கு எந்த 7 ஃபீல்டை பத்தி பேச போறோம், இதே 7 ஃபீல்டை பத்தினா ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் கொடுத்தேன். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு 2 ஆண்டர்பிரனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க. தட் இஸ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் டிஜிட்டல் ஆண்டர்பிரனர்ஷிப். ஸோ நான் காமனா ஆண்டர்பிரனர்னா என்ன, ஆண்டர்பிரனருக்கான ஸ்கில் என்ன, ஆண்டர்பிரனருக்கான ரெக்யர்மெண்ட் என்ன, ஆண்டர்பிரனர் ஆறதுக்கு என்னென்ன தகுதி வேணும், ஆண்டர்பிரனர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன வளர்த்துக்கணும், இப்படிங்கிறத பத்தி பேசினேன்னா இந்த 100 பேர்ல ஒரு ஆள் 2 பேர் எப்பயாவது எங்கேயாவது யோசிச்சு பார்ப்பீங்க. பட் இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்க கையில கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா அவுட் ஆஃப் 100 அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 people will start implementing and start earning out of it. ஸோ அந்த ஒரு பெரிய ஆசை தான் எனக்கு இன்னைக்கு இந்த செஷன்ல. hope you are getting something useful which you may implement very soon.
I'm expecting your response in the chat box side by side so that I can go in such flow, right? So some field பத்தி நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தேவை அப்படின்னா just ask me and I'll be ready to guide you. The reason I'm going somewhat fast is like to give you some more information in this short time. So and then content writer. Nowadays ஒரு பர்டிகுலர் பர்சன் டிசைன் பண்றதுல அந்த டிசைன்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, தட் கான்டென்ட் இஸ் a king அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்வேஸ் இன் பிசினஸ் கான்டென்ட் இஸ் கிங். ஸோ என்ன டிசைன் பண்றோங்கிறத விட எதை டிசைன் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு 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 பர்டிகுலர் ப்ரொமோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த வார்த்தையை எப்படி அவங்க அந்த ஆட்ல யூஸ் பண்றாங்களோ அதுதான் அங்க ஜெயிக்குது. எந்த ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காங்க, கரண் அல்லது ஹமாம் இருக்க பயமேன், அந்த வேர்டு, அந்த பவர்ஃபுல் டேக் லைன், இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகுது அப்படின்னா than the design, than the appearance, the word what they are using. So that's come the role of content writer. So the content writer என்ன பண்றாங்க அப்படின்னா they may start writing a blog for a business. ஒரு பிசினஸ்க்கான பிளாக் எழுதி கொடுப்பாங்க. இல்லைன்னா they may write a tagline. ஒரு பிசினஸ்க்கான டேக்லைன், நோக்கியா கனெக்டிங் பீப்புள். ஸோ இந்த மாதிரி டேக்லைன் இல்லாத கம்பெனி எத்தனை பேர் இருக்காங்க? அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல நெட்ல பார்த்துட்டு சார் ஒரு பிராண்டுக்குன்னா டேக்லைன் ரொம்ப முக்கியம், என்னால டேக்லைன் நிறைய கிரியேட்டிவா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன். கேன் யூ கெஸ் ஹவு மச் a person will pay you if you give them a perfect tagline? ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு டேக்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு 3 வார்த்தை இல்ல 5 வார்த்தைக்கு எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஒரு கெஸ் பண்ண முடியுமா உங்களால? நீங்க எவ்வளவோ கம்பெனிஸோட ஆடு பார்த்திருப்பீங்க, அந்த ஆடு கீழே அந்த கம்பெனியோட டேக்லைன் பார்த்திருப்பீங்க. நிறைய கம்பெனிக்கு டேக்லைன் இல்லாம இருக்கும், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாம இருப்பாங்க. நம்ம பிசினஸ்க்கான ஒரு டேக்லைனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு டேக்லைன் சாட்டிஸ்ஃபை ஆகாமே நிறைய பேர் டேக்லைனே இல்லாம இருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் who is from Chennai, he is charging 2000 rupees for a word if he is giving 4 word tagline. அப்ப 8000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு வெறுமன டேக்லைன் மட்டும் ஒரு கம்பெனிக்கு சஜஸ்ட் பண்றது மூலமா. he don't recommend, he'll just suggest. ஒரு 4-5 டைப் ஆஃப் டேக்லைன் எடுத்து கையில கொடுப்பாரு, அதுல ஒண்ணு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த கான்டென்ட் ரைட், நீங்க அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா யூ ஷுட் பில்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். கரண்ட்லி வாட் யூ கேன் டூ, ஒரு பிராண்டோட போட்டோ பாக்குறீங்க, லெட் மீ கன்சிடர் what kind of business. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பிரியாணியை எடுத்துக்கிடுவோம். ஒரு பிரியாணியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பேம்ப்ளெட்டிங் ஒரு இடத்துல பாக்குறீங்க, போஸ்டர்ல ஃபேஸ்புக்ல, அதுக்கான வேர்டிங் பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே ஒன்லைன் எழுதியிருப்பாங்க, பிரியாணி வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. இதே இடத்துல அந்த போஸ்டர்ஸ்க்கு மேல நீங்க கொஞ்சம் டீடைல்டா சில இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு ஆர்டிக், ஒரு கண்டென்ட் எழுதி அது அட்ராக்ட் பண்ற மாதிரி, படிக்கிறவங்களை தூண்டுற மாதிரி, படிக்கிறவங்க அடுத்து இவங்க போஸ்ட் எப்போ போடுவாங்கங்கிற ஆர்வத்தை கொடுக்குற மாதிரி, if you are start writing either in Tamil or in English, if it is a local brand go with Tamil, if it is an international brand go bilingual. so இந்த மாதிரி உங்களால ஆர்டிகிள் எழுத முடியும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃப்ளூயன்சியா இருக்கிறவங்க you can choose these kind of process. so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a long journey between you and the brand. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வெளியே வருதோ அப்பெல்லாம் நீங்க அதை கொடுக்கும் போதுல people get recognized. சென்னையில இருக்கிற ஒரு கறிக்கடை, ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி சாப்பிடுவோம் பாத்துருக்கீங்களா, சிக்கன் மட்டன் சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு கறிக்கடை ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணி, ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி, ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. எங்களோட கிளைண்ட், அவங்களுக்கு நாங்க கான்டென்ட் கொடுக்கும் போதுல எங்களோட டீம்ல இருக்கிற கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஒரு கிரியேட்டிவா சில வேர்டிங் கொடுக்கும் போதுல they get impressed. அவங்களுக்கு அவங்க பிசினஸ் பத்தினா, அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் பத்தின ஒரு கௌரவம் இன்னும் கொஞ்சம் கூடுது. சிக்கன் எப்ப சாப்பிடணும், சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும், இதோட நன்மைகள் என்ன, அப்படி இப்படின்னு ஏதாவது நெட்ல சர்ச் பண்ணி டீட்டெயிலா மக்கள் கொடுக்கும் போதுல people get satisfied. They are paying double when they get satisfied. People in the sense I am referring about a business person. so நீங்க இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கா? இப்ப நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க, ஆமா நம்மளும் நல்லா எழுதுவோமே அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் CW அப்படின்னு சொல்லி chat boxல போடுங்க. Let me see out of 100 how many person can become content writer. Let me check. I'm not simply asking you just to make a survey. நானே ஒரு சின்ன சர்வே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிம்பிளா கேட்கறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் சார். இல்ல ஏற்கனவே இந்த ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் இதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் லைக் ஜஸ்ட் 1 or 2 யாராவது இருந்தீங்கன்னா CW அப்படின்னு சொல்லி மட்டும் சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஈவன் யுவர் ப்ரொஃபசர் டீம் கேன் ஐடென்டிஃபை யூ, லைக் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா, அப்ப நாளைக்கு வந்து நம்ம இனிமேல் ஒரு சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதுல அவங்க ப்ரொஃபைல் இந்த பர்சன் நந்தினிட்ட கொடுத்து, நந்தினி நீங்க இந்த சீஃப் கெஸ்ட பத்தின டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன் கேட்சே எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்க ப்ரொஃபசர் உங்கள்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பிரியா இருக்காங்க, மதுரவாணி, சாரி இஃப் ஐம் நாட் தட் ப்ரொனவுன்சிங் த நேம். I'm already made some tagline for my account for bio. So yeah, definitely super. Tagline is also a content. Chidambaranathan. So Sasireka ma'am or Jayanti ma'am, HODs, you can note these 4 people names, and whenever you get some need, you just connect with these people. They'll be writing you some perfect content for delivering something. Even for welcome content, na ipa business kaga ivlo nera pesinda kuda just connect with some welcome address speech, vote of thanks speech, or guest introduction, or some part of any presentation of your own department or your own college, whatever it may be. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எழுதி எக்ஸ்ப்ளோர் பண்றீ, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஒரு நிறைய காலேஜ்ல நான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தின அபோட்டஸ் வெப்சைட்ல மாறிச்சு. ஹோப் யூ கேன் ஃபீல் மை வேர்ட்ஸ். சில காலேஜோட வெப்சைட்ல அந்த காலேஜை பத்தின அபோட்டஸ் போட்டிருப்பாங்க, அந்த காலேஜை பத்தின ஒரு USB போட்டிருப்பாங்க. எப்ப நான் ஒரு செஷன் அந்த காலேஜ்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஸ்கில் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் பத்தின பயோவையே இது எழுதின ஒரு பர்சன் மாத்துனாங்க. ஏன்னா காலேஜுக்கு அந்த பயோவை நான் வெளியே போய் கொடுக்குறேன்னா ஒரு வார்த்தைக்கு 20 ரூபா பே பண்ணணும். அந்த 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 பயோ எழுதுறதுக்கு 100 வார்த்தை எழுதுனா 100 × 20 ரூபா பே பண்றாங்க ஒரு காலேஜ் பர்சன், காலேஜ் மேனேஜ்மெண்ட். இஃப் தே ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் தேர் ஓன் ப்ராடக்ட், அவங்களோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா இது ஃப்ரீயா கிடைக்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் இருக்கும். எங்கேயோ போய் யாருக்கும் நான் பேமெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்த ஒரு ஆர்டிகிள்ப்பா அதுப்பா பயோ அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் அவங்க வெப்சைட்லயே சேஞ்ச் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ரெகக்னேஷன் உங்களுக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இன் சச் மேனர். தேங்க்யூ தேங்க்ஸ் டு தீஸ் 4 people. Thank you all. So let us go on to the next model. Next one, நிறைய பேர் உங்க ஃப்ரெண்டோட யாருக்காவது பர்த்டே வந்திருக்கிறோம், இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதுல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கேவும் நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் நாளையும் கொலாஜ் பண்ணி பேக்ரவுண்ட்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை போட்டு ஒரு எடிட்டிங் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பண்ண பர்சன்ஸ் யாராவது இருக்கிறீங்களா இங்க நம்மளோட டீம்ல? இன்னைக்கு அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ வீடியோ ஆர் ஜஸ்ட் டைப் வி மட்டும் கூட டைப் பண்ணுங்க. உங்க எஸ் சூப்பர். பார்த்திபன், அஜய், தேங்க்யூ. வர்ஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பேசணும்னா நீங்க அன்மியூட் பண்ணலாம் வர்ஷினி, நான் மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஓ எத்தனை பேர், ஆஹா, கண்டென்ட் இமேஜ் கூட இத்தனை பேர் இல்லையப்பா, பரவாயில்ல. வீடியோ நிறைய பேர் இன்ஷாட்லயும் கைன் மாஸ்டர்லயும் இன்னும் நிறைய ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, day before yesterday also I have done an edit for my friends. Super. Okay, let me check how much you have explored அப்படிங்கறத பாத்துருவோமே. இந்த வீடியோல எந்தெந்த டூல் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு டூல் போடுங்க. போட்ட டூலே மறுபடியும் போட வேண்டாம். இன்கேஸ் கைன் மாஸ்டர் ஒரு ஆள் போட்டுட்டாருன்னா வேற யாரும் போட வேண்டாம். எந்தெந்த டூல் நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். மேபி மற்ற மக்களுக்கு ஒரு புது டூல் தெரிஞ்சுக்கலாம். விட்டா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க, ஸ்லூப் கட்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, இன்ஷாட் இனிமேல் யாரும் போட வேண்டாம், விஎன் எடிட்டர் போட்டிருக்காங்க, ஆல்ரைட் மோஷன் அப்படின்னு சொல்லி சாரதி போட்டிருக்காங்க,
and Picard, Pixel Lab, Lightroom. Thanks, Chidambaram. This is a learning for me. Vivi, Glitch, PK Master, beat.ly, Luma, Fusion, CapCut, Viva Videos. ரிப்பீட்டட் வர வேண்டாம்னு சொன்னப்பே இத்தனை வருது அப்படின்னா ரிப்பீட்டட் வரணும்னு சொன்னா 100 பேர் சேர்ந்து ஒரு 500 மெசேஜ் போட்டிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர். கைன் மாஸ்டர், ரோபோசோ, சூப்பர். என்ன பண்ணிக்கிறீங்க எவ்வளவு நாள்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போறதுக்கோ இல்ல நீங்க யாரையாவது கலாய்க்கிறதுக்கோ ரொம்ப சிம்பிளா இவ்வளவு பெரிய நாலேஜ், இவ்வளவு பெரிய இது நாலேஜ் கிடையாது, இது வந்து இவ்வளவு பெரிய ஸ்கில், இவ்வளவு திறமைய உங்களுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வச்சிருந்துருக்கீங்க. இதுதான் வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கறத இன்னைக்கு என்னோட ஒரு அப்ளிகேஷன். ஒரு பிசினஸ்க்கான ஒரு ப்ரொமோ வீடியோவா ஒரு 30 செகண்ட் அவங்க ப்ராடக்ட்ல இன்டர்நெட்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க போன் நம்பர் இன்டர்நெட்ல கிடைக்குது, அந்த எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ப்ரொமோவா போட்டு ஒரு 30 செகண்ட் அந்த பிசினஸ் பர்சன் மெயில்லயோ வாட்ஸ்அப்லயோ அனுப்பிட்டு, சார் திஸ் இஸ் எ கிஃப்ட் ஃபார் மீ டு யுவர் பிராண்ட், உங்க பிராண்டுக்கான என்னோட கிஃப்ட் இது, நல்லா இருங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. நம்ம பொருளை எப்பயுமே அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறத விட உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு கெத்து. இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் கோர்ஸ் நடத்துறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற கம்பெனி பண்ணி கொடுக்குறேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் சார் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும்னா கொடுங்க, நான் உங்களுக்கு சூப்பரா பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொல்றதை விட அந்த கம்பெனி என்னை எங்கேயாவது கேள்விப்பட்டு சார் நீங்க பண்றீங்களா, எங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோன்ட் புல் யுவர் மார்க்கெட், ஆல்வேஸ் ட்ரை டு புஷ் யுவர் மார்க்கெட். உங்களை நோக்கி இழுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்ப நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக 2 மாசத்துக்கு ஒருக்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்கேஜ் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டோட்டலா அவங்களுக்கு ஒரு கரியர் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல, இந்த மாதிரி ஒரு என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் இது சொல்றதை கேட்டு அவங்க என்னை பத்தி நெட்ல தேடி என்னோட ரிவ்யூஸை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டு என்னைய தேடி வந்து சார் இதை பத்தி சொல்லுங்க சார் கேட்டுட்டாங்கனாலே 50% ஆஃப் த கன்வர்ஷன் முடிஞ்சுன்னு அர்த்தம். இதே இது நான் ஒரு 40 நம்பர் ரேண்டமா எடுத்து 40 பேருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேணுமான்னு கேட்கறது இட் இஸ் ஓல்டு ட்ரெண்ட். அது மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட் நான் கவுண்ட் பண்ணிருந்ததுல இன்னும் எத்தனையோ பேரு ஐயோ நான் இப்பதான் கிட்ஸ் போட வந்தேன், இப்பதான் மிவின் போட வந்தேன், அதுக்குள்ள அஜய் போட்டாங்க, அதுக்குள்ள வர்ஷினி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டும் இன்னும் ஒரு 15 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 100 லெட் மீ டேக் ஒரு 40% ஆர் good enough to edit your videos. So இந்த மாதிரி ஸ்கில் நமக்கு இருக்கு. சோ இந்த ஸ்கில்ல வந்து நீங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷுவலா நீங்க ஒரு பிசினஸ் பர்சன்ட்ட நீங்க அந்த ஒரு டெமோ வீடியோ காமிச்சு சார் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன், அடுத்து எதுவும் நீடு இருந்துச்சுன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் டுநைட். இன்னையில இருந்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ என்னடா வந்துல இருந்து ஏர்னிங் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். என்டர்பிரினர்ஷிப்போட ஒரே நோக்கம் அப்படிங்கிறது டு சாட்டிஸ்ஃபை தேர் கிளைண்ட். அவங்க யாரு கிளைண்டா வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நமக்கு சில ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான சில வழிகளையும் அதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கறத என்னோட ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு, நீங்களே சாட்ல சொல்லிருக்கீங்க. ப்ளீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் மை பிரசன்டேஷன், you just take screenshot of the chat box. That will definitely help you later if you are interested to become a video editor.
இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் பேசிட்டே இருக்கும் போதுல ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிறேன் 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இந்த கான்செப்ட் கிடையாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் கிளாஸ் சினாரியோ. ஸோ இந்த செஷன் போயிட்டே இருக்கும் போதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. எல்லாரும் மைக்கு மியூட்ல இருக்கு அப்படிங்கறக்காக அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி அன்மியூட் பண்ணிட்டு கேட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்வம் தாங்க முடியல. சார் இவ்வளவு நேரம் ஒரு பிரசன்டேஷன் போடுவாங்க ஜூம் மீட்டிங்ல, கீழே சின்னதா அந்த ஃபேக்கல்ட்டியோட போட்டோ காமிக்கும், உங்களுக்கு வித்தியாசமா உங்க போட்டோ உங்க உங்க வீடியோ ஃபுல்லா காமிக்குது, முன்னாடி வந்து உங்க ஸ்கிரீன் முன்னாடி அதுவா போகுது சார், இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்காம நான் பாடத்துல கவனிக்கவே முடியாது சார். அந்த அந்த இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கு. சோ இப்படி சில டூல்ஸ் வந்து சில ட்ரெயினர்ஸ்க்கு தெரியாம இருக்கும். இது வந்து பிரிசி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் டூல். திஸ் இஸ் பெய்டு டூல். ஸோ இது நிறைய ட்ரெயினர்ஸ்க்கு தெரியாம இருக்கும். இதை நான் ஒரு செஷன்ல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து they started learning this particular tool at their place and they started implementing and then they started investing. இந்த டூல் வந்து இயர்லி ஒரு 3000 rupees வரும். ஸோ இந்த 3000 rupees இன்வெஸ்ட் பண்ணி they started training this to trainers and teachers when this online class were going on. போன வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டச்ல இருக்கிறேன். என்னோட நிறைய பிரசன்டேஷன் அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. நாட் ஹெல்ப், they'll be working for me. ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க ப்ராஜெக்டா மாத்தலாம். அதுதான் பிசினஸ். whenever a problem comes, try to convert that problem as your project, then you started business. That's all. ஸோ நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனர்ஸ்க்கு ப்ரெசன்டேஷன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அவங்களால பிபிடியில கூட எஃபெக்டிவா பண்ண முடியல. இந்த பிரிசிங்கிறதெல்லாம் அட்வான்ஸ் டூல் அவங்களால பண்ண தெரியாம இருக்கலாம். டூ இட் ஃபார் தம் அண்ட் கெட் மணி. தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இது கண்டிப்பா இந்த டூலை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஹோப் தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. நெக்ஸ்ட் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அந்த கீவேர்டு, அந்த ஆடியன்ஸ் அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. இப்போ இது என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து டெஃபினெட்லி யூ ஜஸ்ட் நீட் டு கம்ப்ளீட் அண்ட் கோர்ஸ். ஸோ அது படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு அந்த பிராண்டுக்கு நீங்க ஃபாலோவே பண்ணல, ஒரு கம்பெனியை நீங்க ஃபாலோ பண்ணல, ஆனா அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் உங்க முன்னாடி வந்து நிக்குது. அந்த கம்பெனிக்கு பேரு கீழே ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சோ அந்த ஸ்பான்சர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஃபேஸ்புக்கு பேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த பண்ணதுனால இந்த கம்பெனியை நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் நமக்கான ஆட் இங்க வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதை பண்றவங்களோட வேலை தான், இதை பண்றவங்களோட பேர் தான் ஆட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ஆட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங். And when you started doing this, you can earn like anything. You can easily grow ஆகும் நினைக்கிறீங்க, டிஜிட்டலா உங்க பிசினஸ் எஃபெக்டிவா கொண்டு போக நினைக்கிறீங்க, this is definitely needed. So when you become an ad specialist, you can just ஒரு கிரியேட்டிவிட்டியில ஒரு சிம்பிள் லாஜிக்கா இதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு கரியரே உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். வாட் எவர் த பேக் அண்ட் யூ ஆர். ஒரு சிவில் ஸ்டூடெண்ட், பிஇல என் கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட். ஆஃப்டர் தட் ஹி ஸ்டார்டட் டூயிங் ஹிஸ் ஜாப் இன் அப்ராட். சிவில்லே ஒரு 6-7 years ஒர்க் பண்ணிட்டு and then he wanted to switch over his job. Then he joined my course. Now he is an ad specialist. என்ன பண்றாரு, வீட்டுல உட்காந்து டெய்லி 2 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க மாட்டாரு. he is earning 30,000 per month. As he got that much of client, that much of creativity he is applying into that advertisements. So he is doing advertisement for their client and he started earning like anything just by sitting at home, just by working 2 hours per day instead of going any job. So இந்த மாதிரி opportunities நிறைய இருக்கு அப்படின்னா first you have to learn something effectively. And affiliator அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல் பண்றவங்க, இல்லைன்னா ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடுறவங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓட
பயோல பார்த்திருப்பீங்க ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லிங்க் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? அந்த லிங்க்ல எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? ஆர் இன்ஸ்டாகிராம் கூட விட்டுருங்க. ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் ஆர்டிகல் படிக்கிறீங்க. பெஸ்ட் லேப்டாப் டு பை இன் மதுரை அப்படின்னு சர்ச் பண்ணி படிக்கிறீங்க. ஒருத்தர் வந்து லேப்டாப் லெனோவா எப்படி இருக்கும், டெல் எப்படி இருக்கும்னு போட்டிருக்காரு. அந்த லெனோவா எப்படி இருக்கும், டெல் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கிறது நடுவுல ஒரு பை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணா அமேசான் வெப்சைட்டுக்கோ பிளிப்கார்ட் வெப்சைட்டுக்கோ போகும் சம்பந்தம் இல்லாம. ஏன்னா இவர் வெப்சைட்ல எதுக்குப்பா அவர் வெப்சைட் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்கவே மாட்டோம். நம்ம அந்த வெப்சைட்ல போய் அமேசான்ல பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க? That is the call. That is a spelling mistake, I guess. Thank you, Chidambaran. So in the affiliator அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா people will start learning from recommending some business. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு நீங்க ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்றது மூலமா, இப்போ வந்து நான் ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் வச்சிருக்கிறோம், taskLMS.in அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சைட்ல போய் நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங். இப்போ அதுல இருக்க ஒரு ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து கோர்ஸ் காஸ்ட் இஸ் 2000 rupees. when you are referring that particular course to one of your friend from your own link, he is joining that particular course. அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணல, உங்களோட லிங்க் அவருக்கு ஷேர் பண்றீங்க, அவரு உங்க லிங்க் மூலமா இந்த சைட்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா you will get 20% share of the whole margin. This business model is called as affiliate marketing அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப் பாத்தீங்க அப்படின்னா yes, well done தன்னிகா ஸ்ரீ. யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ், ஈவன் மதன் கௌரி, எக்கச்சக்க யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க யூடியூப் வீடியோல இன்பிட்வீன்ல ஸ்டார்டிங்ல எண்டிங்ல இந்த ப்ராடக்ட் வாங்குறது சரி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருவேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. That is called as affiliate marketing. You can start doing if you have a skill, if you have a knowledge to explore. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல்டுல நிறைய நாலேஜ் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு யூடியூப் வீடியோ போட நினைக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஆர்டிகல்ஸ் ரெகுலரா போட்டுக்கிறேன்னு நினைக்கிறீங்க, பிளாக் எழுதணும்னு நினைக்கிறீங்க, எது பண்ணாலும் எங்களை மாதிரி இருக்க பிசினஸ் பர்சன்ட்ட சார் எனக்கான லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி ஒரு ப்ரோமோ கோடு ஆஃபர் இருக்கு. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் இந்த taskLMS அப்படிங்கிற எங்களோட பிராண்ட் வெப்சைட்ல நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணா 2000 rupees, என் லிங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1800 அப்படின்னா யாரு டைரக்டா வாங்குவாங்க சொல்லுங்க? வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க லிங்க்ல போனா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காகவே உங்க லிங்க்ல வாங்குவாங்க. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பனிங் த்ரூ யுவர் லிங்க். when this is monitored in the database of our own, we'll give you 20% of the total share. So in the total 2000 or 20%, like 4000 rupees you will get, 400 rupees you will get as your referral commission. இந்த அளவுக்கு பிசினஸ் மாடலை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா you can become an affiliator very easily. வேர் நம்ம எப்பயுமே ஒரு கடையில போய் சாப்பிடுறோம், சாப்பாடு நமக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றோம்? ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லி நண்பா இங்க பாரு இந்த கடை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றோம். சேம் ரெக்கமெண்டேஷன் we are doing here, but for the recommendation we are earning something big. That's a power of affiliate marketing. So இது வந்து ஒரு ஒன்லைனரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு you just need to interact with some brand where they are providing affiliate, and you have to market that particular concept. இந்த கான்செப்ட் உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது மூலமா, உங்க ஆர்டிகிள்ஸ்ல ஃபாலோ பண்றது மூலமா, இதுல நீங்க நிறைய பேருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா then you are doing some enough job. And இதுல இருக்க இன்னொரு ப்ரொஃபஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே, இப்ப நீங்க வந்து ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மேக்ஸ்ல இருக்கிற சில ஷார்ட்கட்ஸ் இல்ல மேக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஈஸியா மல்டிபிள் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ போட்டு யூடியூப் போடுறீங்க, இல்ல அது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டா போட்டுட்டே இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனில போய் நீட் எக்ஸாம், இந்த அகாடமில போய் நீட் எக்ஸாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட வீடியோல எண்ட்ல மட்டும் பேசுங்க,
நீங்க எந்த லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்க்க சொல்ல வேண்டாம். எங்க கம்பெனி பேரை மட்டும் அந்த வீடியோல சொன்னா போதும், உங்களுக்கு நாங்க பே பண்ண ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி வந்து உங்கள்ட்ட நிக்கிறாங்க அப்படின்னா, that business model is called as influencer marketing. So you are influencing something to your followers, and when you are branding, when you are recommending some other business, they are trusting you. That's all. So just for recommending a brand, you are earning like anything. So this business is called as influencer. ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரூவா சொல்லுங்க, நீங்களே கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச அக்கா இவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா கதை சொல்லுவாங்க, இவங்க ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்கன்னா எனக்கு பிடிக்காம இருக்கேன், தப்பாவா சொல்லி போறாங்க. ஈவன் உங்க ஃபேவரட் ஹீரோ, உங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர், ஐ டோன்ட் நேம் எனி ஒன், உங்க ஃபேவரட் ஹீரோ இல்ல ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாராவது ஒரு ப்ராடக்ட் பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போதுல அந்த ப்ராடக்ட் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காகவே வாங்குற மனசு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருக்குமே இருக்கு. இததான் டிஜிட்டல் ஃப்ளோர்ல இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்னா ஓரளவுக்கு ஒவ்வொன்றும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரிதான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும் போதுல அது வந்து நீங்க மேபி நிறைய நேரத்துல இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கண் கூட பார்த்ததா தான் இருக்கும். அதனால இது உங்களுக்கு அவ்வளவு பெரிய டிஃபிகல்ட் இல்ல. இருந்தாலும் சம் அதர் இன்ஃபர்மேஷன் which I want to give you. ஏதாவது சோ இன்ஃப்ளூயன்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 63% ஆஃப் த பீப்புள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த சர்வேலாம் நமக்கு நிறைய இப்போதைக்கு வேண்டியதில்லை, நான் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. I already told about the tool Canva. Just I want to show you the dashboard so that we can start exploring. So வீடியோ மேக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2021 சிஸ்கோ ப்ரெடிக்ட் பண்ணுது 80% ஆஃப் த இன்டர்நெட் டிராஃபிக் வில் பி பை வீடியோ. ஸோ அவ்வளோ வீடியோக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்லைடை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்ல மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி குட் அட் எடிட்டிங் த வீடியோ. You may not be good at developing the video. Editing is different, developing is different. Sitting in front of camera and talking and saying something, sharing some views, this could be having some difference. But where just sitting in front of computer or mobile, editing a video may easy for many people. So easy means it is not that easy. You have to spend more time, you have to spend more creativity, you have to spend more knowledge on that. Just try to explore that. And I just recommend you some other tool for video editing. Doodly அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. நீங்க யூடியூப்ல இப்ப சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி ஒரு கை வரைஞ்சிக்கிட்டே இருக்கும், கை வரைய வரைய பின்னாடி வந்து பேசும். ஸோ ஒயிட் போர்டு வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒயிட் போர்டு வீடியோவை ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப்பா பிளே பண்றதுக்கான வீடியோ தான் இந்த டூட்லி அப்படிங்கிற வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் டூல் இஸ் டூன்லி, TOONLY, T for Tamil Nadu, TOONLY. So this is a tool for animation. Okay, so these are all some of the tool where many business people are expecting. Neenga solra tools la sometimes you may not get that much of result, so that இந்த மாதிரி tools நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். Don't think that I am affiliator or I am an influencer for these tools. I'm just recommending. I'm not getting anything from those brand. I just give you an opinion of these particular sites. So
இந்த freelancer.in அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்க சைட்ஸ் நீங்க மார்க்கெட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இதுல உங்களோட ஸ்கில் என்னவோ, உங்களோட நாலேஜ் என்னவோ அதை அப்லோட் பண்ணி வைங்க. உங்களோட ஸ்கில் செட் அதில் அப்லோட் பண்றது மூலமா யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லெவல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரியும் அப்படின்னா, எனக்கு இந்த இதெல்லாம் நாலேஜ் இருக்கு அப்படின்னு போட்டு வச்சுட்டீங்கன்னா, அந்த நாலேஜ்ல இருக்கிற அந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு மக்களை people are looking out online, where you will be getting paid once you start the project, once you process the project, once you complete the project. For example, if you know how to develop a website, if I'm having a business at US marketல நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்றேன்னா இந்தியன் காஸ்ட்டுக்கு 80,000 ஆகும். பட் இதே இந்தியன் மார்க்கெட்ல அப்படின்னா 20,000 ஆகும். So to save this 60,000, US people are expecting resource from India. So what they will do, they'll upload their project in this particular process where they can easily So let me share my screen. Yes. Next, most of you have Facebook, but business people like us will have Facebook page instead of Facebook account. So இந்த பேஜோட டிஃபரன்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒன்ன பத்தின ரிசர்ச் பண்ணி இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மட்டும் ஒரு பிராண்டுக்கு போய் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பீப்புள் வில் பி ரெடி டு பே யூ. சார் இவ்வளவு நாள் இங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பிசினஸ்னா பேஜ்ல இருக்கணும், பேஜ்ல இவ்வளவு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் ட்ரைனிங் கொடுங்க. யூ டோன்ட் நீட் டு எக்ஸிக்யூட் தம், யூ டோன்ட் நீட் டு do anything, just inform them about how you what is the advantage of them. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மட்டும் சொன்னீங்கன்னா you can start earning. And another wonderful business model in digital, you don't need to do anything, you don't need to do any business, you don't need to do any work, you don't need to do any process. நிறைய பேருக்கு வந்து ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க எம்பிஏல இருக்கிற ஒரு சூப்பர் கான்செப்ட் பிஎம்சின்னு சொல்லுவாங்க, பிசினஸ் மாடல் கேன்வா. இந்த பிசினஸ் மாடல் கேன்வா அப்படிங்கறத மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிராண்ட பத்தின ஸ்டார்ட் அப், ஒரு புதுசா ஆரம்பிச்ச கம்பெனியை பத்தின சர்வே ஃபுல்லா நீங்க எழுதி அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அந்த கம்பெனியோட ரிசோர்ஸ் என்ன, அந்த கம்பெனி சேனல்ஸ் என்னெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன, அந்த கம்பெனியோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த கஸ்டமர் செக்மெண்ட் உங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாடல்ல நீங்க எழுதிட்டு இதை ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கறதுக்கான டூல் தான் இந்த SOWW.in. ஸோ இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, SOWW.in. ஸோ இந்த டூல்ல இருந்து வர ரிப்போர்ட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே அந்த பிராண்டுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்டோட ஒரு கன்சல்டன்டா உங்களுக்கு அவங்க பே பண்ண ரெடியா இருக்காங்க. Consultants is the one who are giving an idea, not to execute that idea. So நீங்க வந்து ஏன் இந்த இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், இது ரொம்ப கஷ்டமான வேலை, நிறைய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் கூட. why I am sharing this to a youngster is ரீசெண்டா எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் இந்த பர்டிகுலர் மாடலை, இந்த பர்டிகுலர் ப்ராசஸை இன்னைக்கு செஷன்ல ஆட் பண்ண நினைச்சேன். ரீசெண்டா ஒரு காலேஜுக்கு நாங்க ஒரு பாலிடெக்னிக் காலேஜுக்கு ஆன்லைன்ல கொடுத்த செஷன் மூலமா ஒரு பிசினஸ்க்கான ப்ராப்ளத்தை நாங்க அந்த கேஸ் ஸ்டடியா வச்சோம். ரியல் ப்ராப்ளம், எங்கெங்கயோ கன்சல்டன்ட் கிடைக்க முடியாத சொல்யூஷன், எக்ஸ்பீரியன்ஸான பிசினஸ் பர்சன்ட்ட கிடைக்க முடியாத சொல்யூஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ட கிடைச்சிச்சு. அவங்க பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி எங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் மூலமா. ஸோ அப்ப எனக்கு தோணுச்சு, ஒய் கான்ட் வி இன்க்ளூட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் அஸ் அ டூல் to the digital entrepreneurship topic, where come this particular input. So இத பத்தி ஸ்டடி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காம எதுவும் பண்ண முடியாது, பட் இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். there are lot of videos about it, even
in many YouTube channel. Just explore this. And already I told you about the importance of blog. ஒரு ஆர்டிகல் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலா ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல விரும்பல. as we are having 7 more minutes to complete our session. ஸோ பிளாகிங் அப்படிங்கிறது இப்ப ஒரு லேப்டாப் சேல் பண்றவர் இந்த லேப்டாப்ல இந்தந்த ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, இது எதாவது இருக்கு, இது இருந்தா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறத அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு பேசுறதை விட ஒரு ரீசெண்டா ஏதாவது ஒரு லான்ச் வந்திருக்கு அந்த லேப்டாப்ல அப்படின்னா இந்த லான்ச் வந்திருக்கு, இதுல இந்த பெனிஃபிட் இருக்கு, நீங்க வந்து லேப்டாப் கீபோர்டை ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஆர்டிகிளா ஒரு கான்செப்டா ஒரு அவேர்னஸா மக்களுக்கு சொல்லி எழுதும் போதுல people are becoming their followers. People trust you. You are establishing authority to the persons, to the customers. ஸோ இந்த மாதிரி பிளாக் எழுதுறதுக்கு தெரியாம எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நீங்க கான்டென்ட் எழுதி கொடுத்துருவீங்க, அந்த கான்டென்ட்டை எப்படி எஃபெக்டிவா பிளாகா போய் அப்டேட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ கான்டென்ட் எழுதுறதுக்கு உங்க பர்சன் ஒரு உங்க டீம்ல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் டெக்னிக்கலா சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணதான் தெரியும் அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணிட்டு ஒரு கம்பெனில போய் பாருங்க. இந்த சஸ்டைனபிள் சொல்யூஷன், அதுதான் ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன். ஒரு அல்பபெட் சில இருக்கிற ஒரு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை காம்படிஷன் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஆனா நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது மாறி கொலாபரேஷன் மாறிடும். அதே சி தான். ஒரு ஆள் இன்னொரு ஆளை காம்படிட் பண்றது போல அந்த 2 ஆளும் சேர்ந்து ஒரு பெரிய பிராண்ட் கிட்ட கொலாபரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க, இன்னும் உங்க ஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அதை ஒரு பிசினஸ் மாடல் எடுங்க. அதுல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க பிசினஸ் பண்ண முடியும். தட் இஸ் டிஜிட்டல் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுதான் என்னோட பிளாக். என்னோட வெப்சைட்ல tamlakarthik.com போனீங்கனாலும் ஐ டூ ஹேவ் சம் பிளாக்ஸ். அண்ட் சம் பிசினஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் பிராண்ட் அவேர்னஸ். ஒரு பிராண்ட் வந்து அவங்க பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய ஆளுக்கு, நிறைய இடத்துக்கு, நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸா போகணும், நிறைய பேர் எங்க பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கேட்பாங்க. அந்த நேரத்துல நாங்க பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கான்டெஸ்ட் வைக்கிற மூலமா அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணோம். ஒரு போட்டோ கான்டெஸ்ட், ஒரு ஜுவல்லரிக்கு வந்து ஆட் நாங்க ரன் பண்ணும் போதுல ஒரு நாட் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட், ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணும் போதுல டிஜிட்டல்ல அதுக்கான ப்ரமோஷன் கொடுத்தோம். யாரெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற காய்கறியை வச்சு உங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஜுவல் மாதிரி செஞ்சு போடுறீங்களோ அதுல பெஸ்ட் செலெக்ஷனுக்கு ஒரு பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஜுவல்லரிக்கு நாங்க பண்ணியிருந்தோம். எக்கச்சக்க பேரு அவங்களோட போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நமக்கு டேட்டா கிடைச்சிச்சு. ஒரு 500 பேர் டேட்டா அனுப்பிட்டாங்க. நான் இதே ஒரு 10,000 ஃபண்டை ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி ஐ கெட் 50 கஸ்டமர் கான்டாக்ட்ஸ். அதே 10,000 ஃபண்டை நான் இப்போ ஒரு கான்டெஸ்ட்க்கு ரன் பண்ணும்போது ஐ கெட் 500 கான்டாக்ட்ஸ். தட்ஸ் அ பவர் ஆஃப் கான்டெஸ்ட். ஸோ இதுல போட்டோ கான்டெஸ்டோ மீம் கான்டெஸ்டோ, ஸோ இந்த மாதிரியான ஐடியாவை நீங்க ஒரு பிராண்டுக்கு போய் கொடுங்க. அந்த ஐடியாவை அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அவங்கள எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ராசஸ் அவங்களுக்கு நீங்க கொடுங்க. கொடுக்கறது மூலமா யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் a lot. So at last I just want to share some outline. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆர்டிஃபிஷியல் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் சாட் பாட், ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு நிறைய நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் ஃப்ளோர் இஸ் ராக்கிங் லைக் எனிதிங். ஸோ நீங்க இதுல உங்களை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், எப்படி நீங்க இதுல வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், நீங்க எப்படி இதுல இன்வால்வ் ஆகிக்கலாம், நீங்க எப்படி இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை உங்க கரியருக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிங்க. உங்க மென்டர்ஸ் கூட, உங்க சப்போர்ட்டர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பண்ணது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லேர்ன் பண்றதுக்கு எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த லோகோ கேள்விப்பட்டதில்லை, நீங்க பார்த்ததில்லை அப்படின்னா நீங்க இன்னும் டிஜிட்டல் ஃப்ளோருக்குள்ள வராம இருக்கீங்கன்னு அர்த்தம்.
Let me check how many of you knows this logo. ஜஸ்ட் எஸ் மட்டும் போடுங்க. என்ன லோகோன்னு போட்டுற வேண்டாம், என்ன பிராண்ட்னு போட்டுற வேண்டாம், எஸ் மட்டும் போடுங்க. இன்னும் நீங்க டிஜிட்டல் லேர்னர்ஸா ஆகல அப்படின்னு அர்த்தம். இந்த டூலை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எஸ் நாப்பா போட சொன்னாரு, போட்டு விடுவோம். காசா பணமா? எஸ் எஸ் எஸ். இது வந்து ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆன்லைன்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எதனாலும் படிச்சுக்கிறதுக்கு ஆனா ஒரு வெப்சைட், ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். எஸ், ஐ திங்க் ஈவன் யூ ஆர் நாட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட், இத்தனை பேருக்கு இந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க ஹானஸ்டா மெசேஜே போடாம இருக்கிறீங்க, அதுக்கும் என்னோட நன்றிகள் பல. ஸோ இது யூடெமி அப்படின்னு சொல்லி ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோர்சரா அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்ல நிறைய கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் கிடைக்குது. அதை போய் கூட படிங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல உங்களுக்கு பெய்டு கோர்ஸ் தான் போய் படிங்க. சில வெப்சைட்ல யூடெமிலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2000 rupees கோர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. என்னோட கோர்சஸே நிறைய கோர்ஸ் அங்கே இருக்கு. 2000 rupees கோர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் இந்த பர்டிகுலர் ஆன்சர் பண்றவங்க, இந்த பர்டிகுலர் பசில் பண்றவங்களுக்கு இந்த கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லி நான் என்னோட சைட்ல போட்டு அந்த கூப்பன் கோட் அவங்களுக்கு கொடுத்து கோர்ஸ் ஃப்ரீயா படிக்க வைப்பேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அகைன் இட் இஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எனிவே உங்களுக்கு அந்த ஒரு டேவை நீங்க வெயிட் பண்ணி ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள கோர்ஸ் நீங்க ஃப்ரீயா கிடைக்கணும் வேண்டாம்னு சொல்ல போறீங்க. ஜஸ்ட் get certificate, but always don't depend on certificate. Try to get digital certificate, but always don't depend on certificate. Certificate don't talk, your experience and exploration do talk. So இது மாதிரி ஒரு LMS சைட் தான் நாங்க 2020ல லாக்டவுன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஆனையுமே ஒரு 25 to 30 daysல ஒரு 3.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் சைட்டை நாங்க டெவலப் பண்ணோம். எங்க பிராண்ட்ல தமிழா அப்படிங்கிறது எங்களோட பிராண்ட். டாஸ்க் அப்படிங்கிறது தமிழா அகாடமி ஃபார் ஸ்கில் அண்ட் நாலேஜ். எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டாஸ்க் எல்எம்எஸ் அப்படிங்கிறது யூடெமி மாதிரியே ஒரு ஒரு சைட் நாங்கள் டெவலப் பண்ணோம். ஸோ யூடெமியில் இல்லாதது நாங்கள் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். யூடெமி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெக்கார்டட் கோர்சஸ். வேறஸ் இன் டாஸ்க் எல்எம்எஸ் we do have லைவ் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற வெப்சைட்ஸ்ல நீங்க நிறைய போய் உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகள் பல. For next 5 minutes, if you have any clarification or questions or interaction, and the floor is open. Over to Sasilika ma'am. And just want to thank my senior Renuka for referring me to this program. Thanks to her also. Over to Sasilika ma'am. If students has any doubts, they can use the chat box, or you can unmute your mic and you can talk with me. Sir? Questions are coming. Any queries From the students? Wait. Okay, thank you, sir. Good evening, all. It gives me great pleasure to propose the vote of thanks to all who have helped us in making this event such a resounding success. First of all, I would like to propose hearty vote of thanks to our guest speaker, Dr. A. Tamila Karthik, Digital Marketing Coach Founder, Tamila Group of Companies, for gracing today's event a grand success. Thank you for explaining about retargeting, remarketing, digital media profile auditing, Canva, and video making. I am very happy to express my hearty thanks to our Pro-Chairman Thiruvanski Raghuram and our Principal Dr. D. Vasudevan for encouraging us to conduct such event. I would also like to thank Dr. V. Jayanti, Head of Biomedical Department, and Dr. A. Nagarajan, Head of Mathematics Department, for their support and guidance. I am happy to express vote of thanks to the faculty members and staff members who have made this event a grand success. Finally, I thank all the student participants for your cordial cooperation. Dear participants, feedback form is shared in the chat box. Once you complete
completed your feedback, e-certificate will reach your respective mail ID automatically. Okay, once again, thank you. Sir, once again, few of the students are ready to ask questions. So they have some doubts. Please, those Good questions. afternoon, sir. I'm Nandrishi Prabhakaran from the second year of Biomedical Department. So I have a small query. என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி லைக் எல்லா டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு பட் ஆனா சில ஒர்க் மட்டும் சார் லைக் எக்ஸாம்பிள் லைக் இஃப் ஐ வாண்ட் டு சம்திங் லைக் நான் 12th பயாலஜி வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பயாலஜியோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடோ போயிட்டு நான் வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி தரேன் இல்ல வந்து கோடிங்கே பண்ணி தரேன்னா தே ஆஸ்க் அஸ் ரெஸ்யூம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ஸ்ல நாங்க ரெஸ்யூம் இல்ல பட் எங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எந்த மாதிரி சைட்ஸ் போய் அப்ரோச் பண்றது? I have already told you, if you don't have profile to build, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்க முடியல, even if you don't complete your degree, don't expect money from the person who are doing job. Just talk with them. You don't have to pay me, just see my result. நான் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பேசுங்க. டெஃபினட்டா they will give you projects. Definitely they will give you some idea. லைக் இது மாதிரி ஒன் ஆர் டூ கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்க. உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி கொடுத்தேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தேர்ட் கம்பெனி நீங்க போகும்போது யூ கேன் டிமாண்ட். யூ டோன்ட் நீட் டு டாக் அபவுட் யுவர் ரெஸ்யூமே, யூ ஹேவ் யுவர் ப்ரொஃபைல் நவ். ரெஸ்யூமுக்கும் ப்ரொஃபைலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ஃப்ரெஷரா உங்களை பத்தின ஒரு டேட்டா ரெடி பண்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்யூமே. அந்த ரெஸ்யூமோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கம்ஸ் அஸ் ப்ரொஃபைல். ஸோ நீங்க டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா தேர் பீப்புள் வில் பை யூ. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி, யூ கேன் டைரக்ட்லி டிமாண்ட் தம். நீங்க அவங்கள்ட்ட போய் பேசணும் கெஞ்சலாம் அவசியம் கிடையாது. யூ கேன் டிமாண்ட் தம். சரி, என்னோட ஒர்த் என்னங்கிறத நீங்க என்னோட ப்ரொஃபைல பாருங்க, என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல பாருங்க, நான் உங்கள்கிட்ட இதுதான் என்னோட சார்ஜ் அப்படின்னு சொல்லி யூ கேன் ஸ்டார்ட் டிமாண்டிங் மிஸ் நந்தினி. எனிவே really really happy that you are having some insights. டெஃபினட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. 1 or 2 ஃபெயிலியர்ஸ் வரும், அதையும் தாண்டி ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஜஸ்ட் கனெக்ட் யுவர் ஃபேக்கல்டி டீம்ஸ் அண்ட் கெட் தேர் சப்போர்ட். they will also ready to guide you. Definitely, sir. Failures comes outcomes. So every failure is a one step we are moving it. That is the meaning of failure. That's good. Any other queries from the students? Sorry for interrupting. Yeah, sir, one more doubt, sir. Like actually, when I already have worked for such companies, sir, online sites. The thing is that some companies don't pay, sir. So the company வந்து pay பண்ண மாட்டேங்கிறாங்க, sir. They like அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா like they'll get us done the job and அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணது நல்லா இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு they'll not pay but they'll take the work. So அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் தான் வந்து கரெக்டா, இந்த கம்பெனிஸ் தான் வந்துட்டு like they'll pay for sure அப்படின்னு ஒரு எப்படி சார் கன்ஃபர்மேஷன் வருது? நிறைய இப்ப நீங்க ஒரு கம்பெனியை பத்தின ரிவ்யூஸ் வந்து நெட்ல பார்க்க முடியும், தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. நிறைய சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பத்தின ரிவ்யூஸ் உங்களால பார்க்க முடியும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அவங்க ஒர்க்கை வாங்கிட்டு ஹானஸ்டா உங்களை அவாய்ட் பண்ணி பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி பத்தின ரிவ்யூ உங்க மைண்ட்ல இப்பவே பேட் பாயிண்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இதை பத்தின ரிவ்யூவை நீங்க போய் கொடுங்க. இதை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் இருக்கும். நீங்களும் இனிமேல் உங்களுக்கு அது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அந்த கம்பெனி ப்ரொஃபைலை பத்தி நீங்க முதல்ல போய் பாருங்க. அவங்க எவ்வளவு பேஜ் லைக்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு வருஷமா பிசினஸ்ல இருக்காங்க, அவங்க கூட டைரக்டா ஒரு விசிட்டாவது நேரா போங்க. இப்ப நீங்க திண்டுக்கல்ல இருந்து டெல்லியில இருக்கிற கம்பெனி ஒர்க் பண்ண நினைக்கிறது தான் முதல் தப்பு. உங்க ஏரியால இருக்கிற ஒரு சின்ன கம்பெனிக்கு சின்ன ஒர்க்குக்கு இன்வால்வ் ஆகுங்க. இன்னொன்னு, நீங்க உங்களோட எனக்கு தெரிஞ்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து மேபி ஏதோ ஒரு கம்பெனில ஒரு ஜாப் பண்ணி அந்த ஜாப்பை நீங்க டைரக்டா டாக்குமெண்ட் பண்ணாம அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. டூ டாக்குமெண்ட். ஒரு கம்பெனில நீங்க எந்த ஒர்க் வாங்கினாலும் அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில இருந்து உங்க மெயில் ஐடிக்கு ஒரு அப்ரூவல் வாங்குங்க. ஸோ இந்த ஒர்க்குக்காக நான் உங்களுக்கு இந்த வேலை அலோகேட் பண்றேன், இது இவ்வளவு டியூரேஷன்ல கொடுக்குறேன், ஐம் நாட் கோயிங் டு பே ஃபார் தம் அப்படின்னு எதுவா இருந்தாலும் வாட் எவர் இட் மே பி தட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கெட் இட் டன் இன் த மெயில். ஸோ இந்த மெயில் கம்யூனிகேஷனும் இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எந்த ஒரு கம்பெனி நீங்க என்ன மாதிரியான ஜாப் போனாலும் இல்ல என்ன மாதிரியான கொலாபரேஷன் போனாலும் ஜஸ்ட் கெட் அ மெயில் கன்ஃபர்மேஷன் வித் பிராண்ட் வேர் they'll have some feeling like
இந்த மெயில் வச்சுட்டு அவங்க ஏதாவது நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காகவே அவங்க கண்டிப்பா பே பண்ண வாய்ப்பு இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஐ கேன் கிவ் யூ. பட் மை ரெக்கமெண்டேஷன், டோன்ட் டேக் ஹியூஜ் ரிஸ்க். யூ கேன் டேக் ரிஸ்க். சின்ன சின்ன ஒர்க், ஒரு 15 days ப்ராஜெக்ட், 30 days ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எடுங்க. ஒரு 3 months 4 months ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு அவங்க பேவே பண்ணல, இல்ல நமக்கான ரெகக்னேஷன் கொடுக்கல, நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் தம். உங்களுக்கான ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இது. உலகத்துல இருக்க ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி அது கிடையாது. அது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் யுவர் டியூட்டி டு சர்ச் ஃபார் த குட் ஒன் ஆர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் சீனியர்ஸ் ஆர் பர்சன் லைக் அஸ். டோன்ட் always go alone, go as a gang. You will get a solution. Thank you, sir. Thank you, Nandini Sri. Any query? Ma'am. Any queries, Pa? Yes, ma'am. Okay. Yeah, tell me, Devi. Can ask, Pa? சார், இப்போ வந்து நாங்க மத்த கம்பெனிஸ் கிட்ட போய் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்றதுக்கு நீங்க எதுவும் ஜாப் ஆஃபர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா. You can get my numbers from Sasilika ma'am, and you can connect me on mail. I'll give you. You just need to prove me what you are good at. நீங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? நான் இப்ப ஒரு 5-6 ஸ்கில் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. இதுல நீங்க இப்ப நான் இப்ப ரீசெண்டா இங்க சிவகாசியில இருக்க ஒரு காலேஜுக்கு பிசிக்கல் ப்ரோக்ராம் எடுத்தப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் எனக்கு, சார் நான் இந்த பர்டிகுலர் டூல்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்நியாரமே ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஐ கேவ் ஹிம் அ ப்ராஜெக்ட். ஒரு 5-6 years பேக் சென்னையில இருக்க ஒரு காலேஜ் நாங்க போயிருந்தப்ப அங்க ஒரு ஸ்டூடெண்ட், சார் உங்க பிராண்டா நீங்க வந்து ஒரு பேப்பர் பென்சில் மேனுஃபேக்சர் பண்றீங்க, இந்த பென்சிலை வந்து நம்ம ப்ராடக்டா கொடுக்கறத விட கான்செப்டா கொடுக்கணும். நான் உங்களுக்கு மீம்ஸ் மூலமா, மீம்ஸ்ங்கிறது வடிவேல் காமெடின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மீம்ஸ் மூலமா உங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன டீல் பேசினாரு. ஐ வாஸ் பேயிங் ஹிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் யூ ஆர் குட் அட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் ஸ்கில் யூ ஆர் ஹேவிங். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா ஐ வில் கிவ் யூ சம் கைட்லைன்ஸ் வாட் டு லேர்ன். You just learn and come. I'll ready to give you some process. Deviksha. Okay, sir. Thank you. Deviksha, thank you. Sir, so அப்போ வந்துட்டு if we do a project, like உங்ககிட்ட வந்து நாங்க ப்ராஜெக்ட் பண்றோம், சோ நாங்க வந்து சொல்றோம் இந்த எங்களுக்கு ஸ்கில், நீங்களும் அக்செப்ட் பண்ணி பண்றீங்க. சோ லைக் ஃபியூச்சர்ல அதை எங்க ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்க முடியுமா சார்? உங்களோட கம்பெனில ஒர்க் பண்ணா அதை எங்க ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்க முடியும்? Definitely you can add, but you should get a written document from the brand, either as a certificate or as a லைக் ஜஸ்ட் அவங்க லெட்டர் பேட்ல இருக்கிற ஒரு அபிஷியல் லெட்டரா நீங்க வந்து ஒரு ஹார்ட் காப்பி வாங்கி வச்சுக்கணும். வித்தவுட் டாக்குமெண்ட் டோன்ட் ஆட் எனிதிங் இன் த ப்ரொஃபைல் இன் யுவர் ரெஸ்யூமே. ஏன்னா அது வந்து உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்ல இட் மே கோ ராங். ஆஸ் அ பீயிங் எ பிளேஸ்மெண்ட் ட்ரைனர், பிளேஸ்மெண்ட் கோச், ஐ ஷுட் டெல் திஸ் ஆல்சோ. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்க அப்படின்னா வித்தவுட் ஹேவிங் எனி டாக்குமெண்டேஷன் இன் யுவர் ஹேண்ட், don't do it. If it is an international project, even you can get it a digital certificate, not an issue, but you should have a authority from that particular brand. அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Sir, last question, sir. So இப்போ உங்ககிட்ட if you are working for you, that means like உங்களோட வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு like part time jobs-உம் இருக்குமா சார், இல்ல full time-ஆ தான் இருக்குமா சார்? Because we are college students la sir. இப்போ okay college தான் ரெகுலரா ஆரம்பிச்சிச்சுனா, if you want to do job with you, we will like உங்களுக்கு part time-ஆ தான் பண்ண மாதிரி இருக்கும் டைம் எடுத்து. So will you be having such jobs அந்த மாதிரி? I told you I started working from my 7th standard. So that should be definitely a part-time. It is not a full-time. Even in our brand, we have a lot of part-time employees where they are working for us after their college time. So definitely you can do it. Not an issue. It is all about passion. How much you are allocating for you or for your career, for your implementing. It is all about you. How you are allocating your time. So definitely you can do it. Sir, அப்போ வந்து like if this is for sure, like I'm asking you sir, if I take your call and if I get your number, I'm like hoping to get a job from you sir. I'm serious about it sir. If I prove myself. Definitely you can connect me offline. Yes sir. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you Nandini Sri. Okay sir, thank you sir. Thank you.
Okay, sir. We will end the session, sir. Karthik, sir. We will end the session, sir. Thank you so much for your